இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகள், இந்த 7வது அதிகாரமானது ஆமான் கொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாம் பார்க்கிறோம். 2 பேரும் 2வது நாள் விருந்துக்கு போகிறாங்க, மன்னரும் ஆமானும். அப்போ மறுபடியும் மன்னர் கேட்குறார் எஸ்தர் அரசியிடம், அரசியே சொல்லும், உனக்கு என்ன விருப்பம், நான் என்ன செய்யணும், என்னுடைய ஆஸ்தியில், அதாவது என்னுடைய சொத்துல பாதி உனக்கு வேணும்னான்னு சொல்கிறேன், நான் கொடுக்குறேன் என்று சொல்ல, அப்பொழுதுதான் எஸ்தர் அரசி சொல்கிறார் தைரியத்தோடு, மன்னரே, எம்மை நீங்கள் காத்து கொள்ளும்படி எங்களுடைய உயிரை காப்பாற்றும். இதோ எங்களை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி விலை பேசப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்ல, இதை செய்தவன் யார் என்று மன்னர் கேட்க, இதோ இங்கு இருக்கிறான ஆமான் தான் என்று சொல்ல, ஆமானை இதோ வெகுண்டெழுந்து மன்னர் வெளியில் போறார். ஆனால் இவன் காப்பாற்றி கொண்டதுக்கு அரசியிடம் இருக்க, இதோ திரும்பி வரும் பொழுது ஆமான் அரசினுடைய அந்த படுக்கறையில் இருக்கும் பொழுது, இதோ நான் இருக்கும் பொழுதே அரசியை நீ கெடுக்க முயற்சிக்கிறாயா என்ற அந்த ஒரு வெகுண்டு எழுந்து அவனை எந்த ஒரு மரத்தால் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று நினைத்தானோ அதே மரத்தில் இவனை தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுவதை தான் இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது. நாம் நினைத்து பார்ப்போம். இதோ தீய எண்ணத்தும் தீய செயலும் நமக்கு தீயதாகத்தான் மாறும் என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யமெடுப்போம். மன்னரும் ஆமானும் அரசு எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்துக்கு சென்றனர். மன்னர் 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை மதுவை மீண்டும் அருந்துகையில் எஸ்தரிடம், எஸ்தர் அரசியே, உன் விண்ணப்பம் யாது? அது உமக்கு அளிக்கப்படும். நீர் வேண்டுவது என் அரசின் பாதியேனாலும் அது உமக்கு கொடுக்கப்படும் என்றார். அப்பொழுது அரசி எஸ்தர், அரசே, கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின் அரசருக்கு நலமெனப்பட்டால் எனது விண்ணப்பத்திற்கிணங்க எனக்கு என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கு உயிர் பிச்சை அருள்வீராக. என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து ஒளிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அடிமையாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மௌனமாய் இருந்திருப்பேன். ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எந்த எதிரியாலும் ஈடு செய்ய முடியாது என்று பதிலளித்தார். மன்னர் அகஸ்துவேறு அரசி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்தவன் யார்? தன் இதயத்தில் செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்த அவன் எங்கே என்று வினவினார். எதிரியும் பகைவனுமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். இதை கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கும் முன்பாக பேரச்சம் கொண்டான். மன்னர் கடுஞ்சினமுற்று விருந்தில் திராட்சை மது அருந்துவதை விட்டுவிட்டு எழுந்து அரண்மனை பூங்காவின் நுழைந்தார். தன்னை அழிக்க மன்னர் முடிவு செய்துவிட்டார் என்று கண்ட ஆமான் அரசி எஸ்தரிடம் தன் உயிருக்காய் மன்றாடி எண்ணி பின்தங்கினான். மன்னர் அரண்மனை பூங்காவிலிருந்து விருந்து நடைபெற்ற அந்த இடத்திற்கு திரும்பிய பொழுது எஸ்தர் மெத்தையில் ஆமான் வீழ்ந்து கிடக்க கண்டார். என் அரண்மனையில் நான் இருக்கும் போதே இவன் அரசியை கெடுப்பானோ என்ற சொற்கள் மன்னருடைய வாயினின்று வெளிப்பட காவலர் ஆமானினுடைய முகத்தை மூடிவிட்டனர். அச்சமயம் மன்னருக்கு பணிவிடை செய்த அர்போனா என்ற அலுவலர் மன்னரை நோக்கி, அதோ ஆமானின் வீட்டு எதிரே மன்னருக்கு நல்லது செய்த மொர்தெகாயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய 50 முழ தூக்கு மரம் என்றார். அதற்கு மன்னர், அதிலேயே அவனை தூக்கிலிடுங்கள் என்றார். மொர்தெகாயை தூக்கிலிட அவன் நாட்டிய அந்த தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னருடைய சீற்றம் தணிந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.